இன்னைக்கு இருக்கிற ஏஐ உலகத்துல நிறைய பேர் ஏஐ மூலியமா தான் கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, ஏஐ மூலியமா தான் இமேஜ் கிரியேட் பண்றாங்க, ஏஐ மூலியமா தான் ஆடியோ கிரியேட் பண்றாங்க, ஏஐ மூலியமா தான் வீடியோவுமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரியாலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு வந்து மறந்து போய்கிட்டு இருக்கு, மைண்ட்ல இருந்து ஃபேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நான் பாக்குற இமேஜா இருக்கட்டும் இல்ல வீடியோவா இருக்கட்டும் இது ஏஐ கிரியேட் பண்ணதா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா isfake.ai அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அதை அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் மூலமா நீங்க டெக்ஸ்டா இருக்கட்டும், இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், இல்ல ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆர்டிகலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஏஐ கிரியேட் பண்ணதா இல்லையா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து இங்க அப்லோட் பண்ணிருக்கேன். இது வந்து 89% ஏஐ கிரியேட்டட் இமேஜ் அப்படின்னு காமிக்குது. ஆக்சுவலா இட் இஸ் ட்ரூ தான். அந்த பர்டிகுலர் என்டையர் இமேஜையும் வந்து நான் ஏஐ மூலமா தான் கிரியேட் பண்ணேன். So exactly it shows. இந்த ஒரு பர்டிகுலர் ஏஐ வெப்சைட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னமான ஒரு உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கங்க.